எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்குரிய மாதம்தான். அதேபோல்தான் இந்த கார்த்திகை மாதம் சில தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அதிலும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை மாதம் மிகவும் விசேஷமானது. அதேபோல் திதிகளில் சஷ்டி திதியும் முருகருக்கு உகந்த திதி. நாளைய தினம் 10/12/2025 புதன்கிழமையோடு சஷ்டி திதி வந்திருக்கிறது. இவை அனைத்தும் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை சஷ்டி திதியில் இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். கந்தா என்று மனதார நினைத்தாலே வந்து அருள்பாலிக்கும் அற்புதமான கடவுள்தான் முருகப்பெருமான். அப்படியான கந்த கடவுளை விசேஷமான இன்றைய தினத்தில் அவருக்கு பிடித்தமான முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விருப்பமானவற்றை உடனே அவர் நிறைவேற்றி தருவார். அது என்ன தீபம், எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் சஷ்டி திதியில் ஏற்றப்படும் இந்த தீபத்தை காலை முதல் மாலை வரையில் எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம். நீங்கள் தீபம் ஏற்றும் நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் போன்றவை இல்லாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அத்துடன் நாளைய நாளில் நீங்கள் அசைவத்தை தவிர்த்து விட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் படத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து செவ்வரளி மாலை சூட்டிக் கொள்ளுங்கள். வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் இன்று வேலுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறந்த பலனை தரும். அதேபோல முருகப்பெருமான் சிலை வைத்திருப்பவர்கள் அதற்கும் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக அவருக்கு உகந்த சஷ்டி விரத கோலத்தை போட வேண்டும். அதேபோல 6 நல்ல தரமான வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு தாம்பூலத்தட்டில் 6 வெற்றிலையும் வட்ட வடிவமாக அடுக்கி 6 அகல் விளக்கை அதன் மீது வைத்து 6 திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை செய்து வையுங்கள். முடியாதவர்கள் ஒரு டம்ளரில் பசும்பாலை காய்ச்சி வைத்து வணங்கினால் கூட போதும். தீபம் ஏற்றி வைத்து வணங்கும் நேரத்தில் கந்தகஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கோரிக்கை உண்டோ அதை மனதார முருகனிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார். இந்த தீபத்தை தாம்பூலத்தட்டு அல்லாமல் கோலத்தின் மேலும் வைக்கலாம். அதாவது கோலத்தின் மேல் 6 வெற்றிலையை வரிசையாக அடுக்கி அதன் மேல் 6 அகல் விளக்கை வைத்து திரி போட்டும் தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றுவது வசதியாக உள்ளதோ அதுபோல செய்து கொள்ளுங்கள். ஆனால் 6 விளக்கு எரிய வேண்டும், அவ்வளவுதான். மிகவும் அற்புதமான கார்த்திகை மாத சஷ்டி திதியில் முருகருக்கு ஏற்றப்படும் இந்த வெற்றிலை தீபமானது உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தரும். நம்பிக்கையுடன் நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு முருகனின் அருள் ஆசியுடன் உங்களுடைய ஆசை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.